நம்ம உடல் வந்து ஒரு ஆரோக்கியமான மெஷின் மாதிரி, அதில் மண்ணை வாரி கொட்டுற மாதிரி சும்மா ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அப்படி விட்டுருவாங்க. அது தவறு. மகாகவி பாரதியார், மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் சுயன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயந்தாங்க. வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் எல்லாமே சுயன்பம் பண்ணுங்கன்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் செக்ஸ் பண்ணுங்கள். குழந்தை பிறக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு. ஹார்ட்லி ஒரு 10% தான் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 120 முறை வரைக்கும் செக்ஸ் பண்ணுறாங்க. ஆண் கீழே படுத்து பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறது. செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துகிட்டு அதனுடைய நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணலாம். ரேபிட்டு, மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஃபியூ செகண்ட்ஸ் தான் செக்ஸே பண்ணும். ஆணுக்கு வந்து ஆணுறுப்புன்றது 3 in 1. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் இதை பற்றிய பெரிய ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. கீழே இருக்கிற பெண் உறுப்பு இந்த வெஜைனான்றது வந்து இந்து உள்ளே போய் கருத்தரிக்கிறதுக்கு தான். இப்போ ஆண் பெண் இருவருக்கு மத்தியிலுமே இருக்க ஒரு பெரிய பயம் என்னன்னா, தன்னுடைய கணவர் வந்து அதிகமாக குடிக்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த மலட்டுத்தன்மை ஏற்பட்டுருது, அதனால தான் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே அதிகமாக குடிப்பதனால் மலட்டுத்தன்மை ஏற்படுமா? கண்டிப்பாக. மது, சிகரெட் ரெண்டுமே விந்தணுக்களை பாதிக்கும். அதுவும் மது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் தொடர்ச்சியாக ஒரு 10 வருடங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிரோசிஸ் என்ற நோய் வரும். சிரோசிஸ் வந்ததுன்னா ஆண் ஹார்மோன் குறைந்து போய் பெண் ஹார்மோன் அதிகமாயிட்டு விந்துப்பைகள் சுருங்கிடும், விந்தணுக்கள் வெகுவாக குறைஞ்சிரும். ஒரு 10 வருடங்கள் அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருந்தாலே இந்த பிரச்சனைகள் வந்துடும். இதுக்கப்புறம் வயிறு வீங்கி ஒரு 50-55 வயசுலேயே நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. ஒரு 25 வயசு 20 வயசில் குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 50-55 வயசில் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா நம்ம உடல் வந்து ஒரு ஆரோக்கியமான மெஷின் மாதிரி, அதில் மண்ணை வாரி கொட்டுற மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் அது ஏதோ ஜாலியாக நம்ம பண்ணுறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நிறைய விஷப்பொருட்களை தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அது ஆபத்தானது. ஆண்மை குறைவுக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். சில பேர் வந்து நான் குடிக்கிறதே கிடையாது, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் மலட்டுத்தன்மை வந்தது அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அதற்கான காரணம் என்னவா சார்? நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது ஒரு முக்கியமான காரணம் ஆல்கஹால், ஸ்மோக்கிங். பட் காரணங்கள்னு எடுத்துக்கிட்டால் ஏராளமாக நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம அதை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு, ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை சிகிச்சை நிபுணர் வந்து முதல்ல செக் பண்ணணும், விரைகள் இறங்கியிருக்கா. விரைகள் வந்து வயிற்றில் உருவாகி கீழே இறங்கும். வயிற்றில் உருவாகி இறங்காமல் வயிற்றிலே தங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு 100ல் 1 குழந்தைக்கு அப்படி ஆகிடும். வயிற்றிலே தங்கிடுச்சுன்னா விந்துப்பைகள் வளராது. விந்துப்பைகளுக்கு சூடு வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது முழுமையான வளர்ச்சி அடையும், அதனுடைய வேலையை செய்யும். சூடு அதிகமாக இருந்தால் விந்துப்பைகள் வளர்ச்சி அடையாது, அந்த குழந்தைகளுக்கு விந்து இருக்காது. ஒன்று. அடுத்து வந்து சிறு வயதில் விளையாடும்போது அந்த விந்துப்பைகள் திருகப்பட்டுரும். ஒரு கயிற்றுல நம்ம தொங்கி விளையாடும்போது கழுத்து மாட்டிக்கிற மாதிரி விந்துப்பைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும். அது சில நேரம் திருகப்பட்டதுன்னா அதுக்கு போடுற ரத்தம் கட்டாயிரும். அதுப்போ இது ஒரு எமர்ஜென்சியாக கருதி அந்த விந்துப்பைகளை எடுக்க வேண்டியது இருக்கும். அல்லது விந்துப்பைகளில் அடிபடுறது, கிரிக்கெட் விளையாடும் போதோ மற்ற ஏதாவது விளையாட்டின் போது விந்துப்பைகள் வேகமாக அடிபடுறதுனால விந்துப்பை டேமேஜ் ஆகலாம். அடுத்து வந்து நம்ம ஊரில் ரொம்ப மலட்டுத்தன்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா புட்டாளம்மா, பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள் தான். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணுக்கு வீங்கின்னு வரும், இந்த தாடைக்கு பக்கத்தில் வீக்கம் வரும். என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு வந்து ஒரு தங்க செயினை போட்டுட்டு சும்மா ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அப்படி விட்டுருவாங்க. அது தவறு. இந்த பொண்ணுக்கு வீங்கி அல்லது புட்டாளம்மன் வந்ததுன்னா நீங்கள் உடனடியாக அவங்கள மருத்துவத்தை கூட்டு போகணும். விந்துப்பைகளை பாதுகாக்கிறதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்போ விந்துப்பைகள் அது பாதிக்காது, பாதித்தாலும் குறைவாக பாதிக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல, நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதனால நம்ம அதை வீட்டுக்குள்ளே மேனேஜ் பண்ணுறோம். விந்துப்பைகள் வந்து பாதிக்கிறத தடுக்கணும். அது அடுத்து வாலிபராகும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த பால்வினை நோய்கள். இப்போல்லாம் இந்த மசாஜ் பார்லர் அது இதுன்னு செக்ஸில் நிறைய போகிறாங்க. கிளாமைடியா, அதே மாதிரி கோனோகாக்கஸ்னு குனோரியா போன்ற நோய்கள் வந்து சீல் வரும் ஆணுறுப்பில். இது வந்து விந்து வர்ற குழாயில் அடைச்சிக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள். அது மது, சிகரெட்டு போன்ற
விஷயங்கள், ரெகுலராக ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறது, டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடுறது, லேப்டாப் மணிக்கணக்கில் மடி மேலே வச்சு வேலை செய்கிறது, சுடுதண்ணியில் குளிக்கிறது, இது எல்லாமே விந்தணுக்களை ரொம்ப குறைக்கும். இளைஞர்கள் மத்தியில் இருக்க இன்னும் ஒரு பெரிய பயம் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் நம்ம அதிகமாக சுய இன்பம் கொண்டா நமக்கு குழந்தை இருக்காது, அது ஒரு முக்கிய காரணமாக நினைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க சுய இன்பம் வந்து இயற்கையானது தான் சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, அதை செஞ்சால் நமக்கு குழந்தையின்மை பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் எதுதான் சார் உண்மை? சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயந்தாங்க. ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், மகாகவி பாரதியார், மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்க. இப்போ ஒரு இளைஞன் வந்து 13 வயசுக்கு அப்புறம் தான் சுயன்மம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாலே சுயன்மம் யாரும் பண்ணுறதில்ல, விந்தும் வராது. அப்போது ஏன் அப்படின்னா, ஆண் குழந்தைகளுக்கு 9 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ளே தான் ஆண் ஹார்மோன் ஒரு சுனாமி மாதிரி, டெஸ்டோஸ்டிரான் சுனாமின்னு அதை சொல்லுவோம் நாங்கள். சுனாமி மாதிரி அது 20 மடங்கு அதிகமாகும். ஒரு 9 வயது குழந்தைக்கும் ஒரு 12 வயசு குழந்தைக்கும் பார்த்தா ஹார்மோன் வந்து 20 மடங்கு கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு உச்சத்துக்கு போய் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த உறுப்புகள் எல்லாம் வளரும், விந்து உற்பத்தி இருக்கும். இப்போ பாரதியார், மகாத்மா காந்தி மாதிரி கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க குழந்தை பெற்றுக்குவாங்க. நீங்கள் இப்போ கல்யாணத்தை வந்து 28 வயது வரைக்கும் தள்ளி போடுறோம், ஒரு தோராயமானு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 15 வருடங்கள் வந்து செக்ஸ் வாழ்க்கையே இல்லாமல் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்க முடியாது. அவங்க எல்லாம் செக்ஷுவலாக தான் இருக்கும். தவறான வழிகளுக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் செக்ஸ் உணர்வு என்பது இயல்பானது. அப்போது அதற்கு சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம். உலக சுகாதார நிறுவனம், அதே மாதிரி வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த், எல்லாமே சுய இன்பம் பண்ணுங்கன்றாங்க. ஏன் அப்படின்னா, 3ஆம் உலக நாடுகளில் தான் செக்ஸ் கல்வி இல்லாததுனால ரொம்ப குழப்பம். பட் முன்னேறிய நாடுகளில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 13-14 வயதுலேயே அவங்கெல்லாம் உறவில் ஈடுபடுறாங்க. அப்போ தேவையற்ற கர்ப்பம், பால்வினை நோய்கள், இப்படி பல பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சுய இன்பம் பண்ணுங்கள், செக்ஸு தேவையில்லாமல் ஈடுபடாதீங்க. அப்படி செக்ஸில் ஈடுபட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் செக்ஸ் பண்ணுங்கள். அப்படியும் நீங்கள் செக்ஸ் பண்ணியே ஆகணும்னு நினச்சா குறைந்தபட்சம் காண்டம் போடுங்க. இப்படி தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியல. இப்போது வளர்ந்த நாடுகளில், வளரும் நாடுகளில் தான் இன்னும் கூட நம்ம சுய இன்பம் சரியாக தப்பான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம். நீங்கள் சாப்பிட்றது, தூங்குற மாதிரி ஒரு இயல்பான விஷயம். அதனால எந்த தீங்கும் உருவாவதாக இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது மாதிரி இன்னொரு அச்சம் என்னன்னா சார், இந்த அதிக வயது வித்தியாசத்தில் வந்து திருமணம் செய்து கொள்வது. பார்த்தீங்கன்னா பையனுக்கு 32-33 வயசு இருக்கும், பொண்ணுக்கு 20 வயசு இருக்கும். இதை மாதிரி திருமணம் நடக்கிறதுனால குழந்தையின்மை ஏற்பட வாய்ப்பு உண்டுங்களா? பையனோட வயது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா ஆண்கள் வந்து 70, 75, 80 வயதுலேயும் அப்பா ஆன நிறைய உலக தலைவர்கள் இருக்காங்க. யாசர் அராஃபத் வந்து 74 வயதில் அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்க வந்த ஒரு வெள்ளைக்கார பெண்மணியோடு அப்புறம் திருமணம் செய்துக்கல, ஆனால் அவங்க கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுத்தாங்க, யாசர் அராஃபத்தினுடைய குழந்தைய. அதனால் ஒரு ஆணுக்கு வந்து இந்த கர்ப்பகாலம் என்பது, கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது நீண்ட காலத்துக்கு இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் குறையும். பெண்களுக்கு ஒரு 45-50 வயதில் அவங்க மாதவிலக்கு சுழற்சி நின்றுறதுனால கருமுட்டையிலும் இல்லாமல் போயிடும், மாதவிலக்கு சுழற்சி நின்றுடும். அதனால் அவங்களுக்கு ஒரு 45-50 வயதில் மெனோபாஸ் வந்துடும். அதனால் ஒரு வயதான பெண்ணை திருமணம் பண்ணும்போது சிக்கல் இருக்குது. ஒரு 40 வயது பெண்ணை திருமணம் பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு 18 வயதில் குழந்தை பிறக்கிற வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு வந்து 90%. அதிலிருந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 20% குறைஞ்சிக்கிட்டே வரும். 20 வயது பெண்ணுக்கு 80% இருக்கும். அதே 25 வயதில் வந்து ஒரு 60%, அப்படி ஒரு ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கும். 40 வயதுக்கிட்ட வரும்போது ஹார்ட்லி ஒரு 10% தான் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் ரிவர்ஸாக ஒரு ஆணுக்கு 40 வயதுல எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேறு பிரச்சனை இல்லாமல் இருந்தால், அவருக்கு விந்தே இல்லை, அது வேறு காரணம். பட் இயல்பான ஒரு ஆணை எடுத்துக்கிட்டோன்னா 40 வயது 45 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதில் குழந்தையின்மை பிரச்சனை வரலனாலும் ஒரு தாம்பத்திய உறவில், ஒரு யங்கான ஒரு பொண்ணுக்கும் வயசான ஒரு பையனுக்கும் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன? ஒன்று வந்துங்க, யங்கான பெண்ணுக்கு வந்து ஒரு செக்ஸில் ஆர்வம் அதிகமாக இருக்கலாம், நிறைய தாம்பத்திய உறவு தேவைப்படலாம். இப்போது ஒரு 20 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே தான் உலகத்தில் அதிக முறை தாம்பத்திய உறவு பண்ணுறாங்கன்னு ஆய்வுகள், உலகளவில் ஆய்வு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில்
120 முறை வரைக்கும் செக்ஸ் பண்ணுறாங்க. 30லேருந்து 40 வயதுக்கு உள்ளே போகும்போது இவங்க செக்ஸ் பண்ணுற அளவு வந்து குறைகிறது, ஒரு 80 முறை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் வயசாகும்போது குறைகிறது, ஏன்னா அவங்க ப்ரியாரிட்டி அதிகமாகிடும். இப்போ ஒரு 40 வயது 50 வயது ஆளுக்கு வந்து ப்ரொமோஷன், முக்கியமான பதவி, நிறைய சேர்க்கணும், பிள்ளைகளோட படிப்பு, இப்படி போயிடும். ஒரு 20, 25, 30 வயது 35 வயதுக்குள்ளே வந்து திருமணமான புதியதில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரியாரிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து செக்ஸில் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஸோ வயதான ஒரு மனிதரை வந்து ஒரு இளம் பெண் திருமணம் பண்ணும்போது இந்த ஆர்வம் பெண்ணுக்கு அதிகமாகவும் ஆணுக்கு கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம், ஏன்னா ப்ரியாரிட்டிஸ்னால. இல்லை ஆணும் இதில் ஆர்வமாக இருந்தாருன்னா எந்த வயதுலேயும் ஆர்வத்தோட டெய்லி செக்ஸ் கூட பண்ண முடியும். இதே மாதிரி பெண்களுக்கு டெய்லி செக்ஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த வயதுலேயும் கூட. ஆனால் என்னென்னா பெண்ணு கருத்தரிக்க முடியாது. ஒரு 50 வயது 60, 45, 50 வயசு தாண்டிட்டாங்கன்னா கருத்தரிக்கிறதுல பிரச்சனை. மற்றபடி நம்ம ஊரில் வந்து வயதான பெண்கள் செக்ஸில் ஆர்வம் காட்டக்கூடாதுன்ற ஒரு தவறான ஐடியாக்கள் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்த்துட்டோன்னா வயதானவங்களை கல்யாணம் பண்ணால பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ப்ரியாரிட்டிஸ் வேறையாக இருக்கும், வயதானவர்களுக்கு வேறு ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். யங்காக இருக்கிறவங்க செக்ஸில் ஆக்டிவாக இருக்கிறது கொஞ்சம் இயல்பானது. இப்பொழுதுமே பெண் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஆண்கள் வந்து ஈஸியாக உச்சம் அடைஞ்சிடுறாங்க, ஆனால் பெண்கள் அடைவதே இல்லை. 90% பெண்கள் அந்த ஆர்கசம் அந்த நிலையை அடையிறதே இல்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சொல்லப்படுற விஷயம். இது இயற்கையாகவே அப்படிதானா, இல்லை என்ன காரணம்? இது வந்து மிருகங்கள்லேயே அப்படி தான் இருக்குது, அந்த பார்ஷியாலிட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது ரேபிட்டு, அதே மாதிரி இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 2 ஃபியூ செகண்ட்ஸ் தான் செக்ஸே பண்ணும். செக்ஸ் ஆரம்பிக்க டக்குன்னு விந்து வந்துடும், அதோட முடிஞ்சு போயிடும். பல்வேறு மிருகங்கள்லையும் அப்படி தான் இருக்கும். மனிதர்கள் மாதிரி ருசித்து நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுன்றது சரித்திர காலமாகவே இல்லை. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து 70 லட்சம் வருடங்கள் வந்து காடுகளில் விலங்குகளோடு வாழ்ந்த ஒரு மிருகம். அதாவது 90 லட்சம் வருடங்களில் சிம்பன்சி, கொரில்லா, மனிதன், இந்த மூதாதையர் வந்து பிரிகிறாங்க. கொரில்லா தனியாகவும் சிம்பன்சி மனிதனுடைய மூதாதையரும் தனியாக பிரிகிறாங்க. 70 லட்சம் வருடங்களுக்கு முன்பு சிம்பன்சியும் மனிதனும் தனியாக கொஞ்சம் பிரிகிறாங்க, அந்த இனமாக பிரியுது. அதுலேருந்து ஒரு பிரிவு இந்த மூதாதையர்கிட்டருந்து வர்றது தான் ஒரு பிரிவு மனிதனாக மாறுது. இவங்க காடுகளில் வாழ்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15,000 வருடம் வரைக்கும் காடுகளில் விலங்குகளோடு தான் வாழ்கிறாங்க. இப்போ வீரப்பன் காடில் இருந்த மாதிரி இவங்க வந்து ஒரு செக்ஸை வந்து ருசித்து நம்ம மாதிரி ஏசி ரூமை போட்டுக்கிட்டு லாக் பண்ணிக்கிட்டு உள்ளே மெதுவாக என்ஜாய் பண்ணி செக்ஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. எதிரிகள் தாக்கலாம், அவனை கொல்லலாம், இல்லை விலங்குகள், காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளை அடித்து வேட்டையாடலாம். அப்போ இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்ஸ் ஆர்வம் வரும்போது ஒரு 2 நிமிடம் செக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு விந்து வெளியே தட்டு அதோடு முடிச்சிருவாங்க. பெண்ணுடைய உச்சகட்டம், அவங்களுடைய விருப்பம், இதெல்லாம் பெரிய அளவில் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுறதில்லை. அதனால் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து ஆணும் பெண்ணும் ஓரளவுக்கு சமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், பெண்ணுக்கான சமத்துவம், பெண்ணுக்கான இன்பம், இதெல்லாம் முன்னால் வருது. வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாக இல்லை. அப்போ சந்தோஷமான வாழ்க்கைன்னு அடுத்த கட்டத்துக்கு மனிதன் நகரும்போது பெண்ணும் உச்சகட்டம் அடையணும் அப்படின்னு. ஆனால் இது வரலாற்று ரீதியாக மனிதர்கள் வந்து இது தெரியாதவர்களாக இருக்கிறாங்க, இது எங்கேயும் அவங்க கற்றுக்கொள்ளலை. ஸோ கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. இப்போது நம்ம 3ஆம் உலக நாடுகளில் வந்து மனிதர்களுக்கு யாரும் சொல்லித்தரதில்லை, இதை நமக்கு யாரும் ஸ்கூலில் சொல்லித்தரதில்லை, எங்குமே எப்போதும் கற்றுக்கிறதில்ல. ஒரு வயசு வரைக்கும் செக்ஸ் பற்றி எதுவுமே ஆணும் பெண்ணும் தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணவுடனே அதில் எக்ஸ்பர்ட் ஆகி அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியம் இல்லைன்றது பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல. அப்போது செக்ஸ் எஜுகேஷன் பல்வேறு விஷயங்களையும் அவங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போதுமான அளவுக்கு அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி தெளிவான ஒரு பார்வை, விஞ்ஞானபூர்வமான பார்வை இருந்ததுன்னா 2 பேருக்கும் அது நல்லாயிருக்கும். அல்லது கல்யாணத்துக்கு முன்பாவது ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டம் கொண்டு போகிறது, ஒரு பெண்ணை எப்படி திருப்திப்படுத்துறதுன்றது ஆண்களுக்கு தெரிந்திருக்கணும். அப்படி தெரியலை அப்படின்னா அது அந்த பெண்ணுக்கு அதில் பிரச்சனை தான்.
பெண் கர்ப்பமாகலாம், குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் உச்சகட்டம் அடைகிறதுல பிரச்சனை. இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, டெக்னிக்கலான பிரச்சனையும் இருக்குது. ஆணுக்கு வந்து ஆணுறுப்புன்றது 3 in 1. அது செக்ஸ் உறுப்பு, விந்து வெளியேற்றி குழந்தை பெற்றுக்கலாம், சிறுநீர் போடலாம். இது 3 அதில் இருக்குது. ஆனால் பெண்ணுறுப்பு வந்து 3 வேறு வேறு இடத்துல இருக்குது. கீழே இருக்கிற பெண்ணுறுப்பு இந்த வெஜைனான்றது வந்து விந்து உள்ளே போய் கருத்தரிக்கிறதுக்கு தான். அதில் பெரிய செக்ஸில் உச்சகட்டம் அடைகிறதுக்கு அது வாய்ப்பு குறைவு. அதுக்கு மேலே சிறுநீர் போகிற துவாரம் இருக்கும், அது சிறுநீர் போகிறதுக்கு மட்டும். அதுக்கு மேலே கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு வந்து தான் ஆணுறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு. அதை போதுமான நேரம் தோன்றுனா தான் அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். ஆனால் பெரும்பாலான ஆண்கள் இதை பற்றிய பெரிய ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. பெண்களுக்கு இந்த 3 உறுப்புகள் தனித்தனியாக இருக்குது. அதில் கிளைட்டோரிஸ் தான் செக்ஸ் உறுப்பு, வெஜைனான்றது செக்ஸ் உறுப்பு அல்ல. இந்த ஒரு புரிதல் இல்லாததுனால செக்ஸ் பண்ணுறாங்க, அதோட அவங்க குழந்தை பிறக்குது, எல்லாம் சரியாக இருக்குதுன்னு நம்புகிறாங்க. இப்போ ஓரளவுக்கு அதில் விழிப்புணர்வு வருது. திரும்ப திரும்ப இதை பற்றியெல்லாம் பேசும்போது கொஞ்சம் விழிப்புணர்வு. இந்த செக்ஸ் விஷயத்தில் ஆண்களுக்கு எடுத்த உடனே தொடக்கத்திலே எஜாக்குலேஷன் ஆகிடுது, ஸ்பெர்ம் வெளில வந்துடுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஸ்பெர்ம் வந்துடுது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதற்கான காரணம் என்ன? இது வந்து அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், வரலாற்று ரீதியாகவே சீக்கிரமாக விந்து எஜாக்குலேட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க ஆண்கள். பெரும்பாலும் 70% பேர், 70% உலகத்தில் இருக்க ஆண்கள் 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றுறாங்க. கணவன் மனைவிக்கு உள்ள 1 நிமிடம் ஒழுங்காக செக்ஸ் பண்ண முடியுது, எனக்கு அதில் மன உளைச்சல் எதுவும் இல்லை, மனைவிக்கும் திருப்தி இருக்குது, எங்களுக்குள்ள உறவுல பிரிவு இல்லை அப்படின்னா இதை நார்மல்னு இவங்க எடுத்துக்கலாம். யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி வந்து இதை நார்மல்னு சொல்கிறாங்க. இல்லை இதில் ஒரு மன வருத்தம் இருக்குது, உறவுல ஒரு விரிசல் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை சரி செய்து கொண்டு தான் ஆகணும். அப்போ என்ன சரி பண்ணலாம்? ஒன்று வந்து சில டெக்னிக் இருக்குது, இவங்க பயன்படுத்தலாம். ஆண் கீழே படுத்து பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறது, அது கொஞ்சம் டிலே ஆகும். செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துகிட்டு அதனுடைய நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நல்ல ஆழமாக மூச்சை இழுத்து நிறுத்தி 1 2 3 4 5 6 சொல்லிவிட்டு ஸ்லோவாக மூச்சை விடலாம். இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தலாம். பெண்ணை பொறுத்த வரைக்கும் இதில் எது அவங்க கிளைட்டோர்ஸை தூண்டலாம் நேரடியாக. ஆண்கள் இதெல்லாம் சரிப்படலைன்னா கிளைட்டோர்ஸை நேரடியாக தூண்டலாம், நாக்கு வச்சு விரல் வச்சு. இதை தவிர நல்ல மருந்துகள் இருக்குது. முன்ன எப்போதையும் விட இன்றைக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது. மருத்துவரை பார்த்து சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கிட்டு இந்த மருந்துகளை அவங்க ஆலோசனையின் பேரில் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். நீண்ட நேரம் அந்த செக்ஸ் பண்ணுறதுக்காக மெடிசன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? இதனால் கூட மலட்டுத்தன்மைகள் வர வாய்ப்பு உண்டுங்களா? மலட்டுத்தன்மை வராது. இந்த மருந்துகள் எல்லாம் ஷெட்யூல்டு ஹெச் ட்ரக்னு சொல்கிறோம். இது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வாங்கணும், மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் பயன்படுத்துகிறோம். நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம போய் கடைகளில் நம்மளே வாங்கி நம்மளே பயன்படுத்துகிறோம். அது பயன்படுத்துறது சரியல்ல என்பது தான். மருத்துவ ஆலோசனை பெற்று இதை பயன்படுத்தும் போது நல்ல பலன் இருக்கும். நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுலையும் ஈடுபட முடியும், ஒரு திருப்தியான தாம்பத்திய உறவில் இருக்க முடியும். அதனால் ஜென்ரலாக கடைகளில் போய் நாமளே மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்ப்பது தான் நல்லது.